தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகிறது, குறிப்பாக தமிழ்நாடும் இந்தியாவும் தற்போது இந்த தென்மேற்கு பருவமழையில் குறைய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மளோட அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய எச்சரிக்கையா இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. தென்மேற்கு பருவமழை குறைய போகுது அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. எப்பவுமே இயல்பை விட கூடும் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இல்லை, இந்த ஆண்டு நீங்கள் எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா வேல்முருகன் ரெண்டு இது கிளியராக சொல்லியிருக்காங்க. ஒன்று லாங் பீரியட் ஆவரேஜ், அதாவது நீண்ட கால சராசரிக்கு 90 விழுக்காடு தான் இருக்கும் அப்படிங்கிற இது சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதையும் நம்ம கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி பார்த்தோம்னா வடமேற்கு இந்தியா மற்றும் வடகிழக்கு இந்தியா தவிர கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே இயல்பிற்கு கீழே இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தென்னிந்திய தீவிரப்பகுதி எடுத்திங்கன்னா 92 விழுக்காடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு விதமாக நம்ம பார்க்கலாம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. டெஃபிஷியன்ட்டு, பிலோ நார்மல், நார்மல், அபவ் நார்மல், இந்த 4 கேட்டகரிக்கே அவங்க ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளோ வரும்னு. நீங்கள் இந்த டெஃபிஷியன்ட்டுங்கிறது 90 விழுக்காடுக்கு கீழே இருக்கக்கூடிய மழை நிலை. ஸோ அது கிட்டத்தட்ட 60% ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஹையஸ்ட். இந்த 4 கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி எதுக்கு வருதுன்னா இந்த டெஃபிஷியன்ட் கேட்டகரிக்கு தான் வருது. அதாவது 90% கீழே இருக்கக்கூடிய மழை அளவு தான் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி 24% பிலோ நார்மல். கிட்டத்தட்ட 84% இயல்பிற்கு கீழே இல்லை பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க ப்ராபபிலிட்டி வச்சு சொல்றாங்க. அதாவது அதிகமா மழை பொழியக்கூடிய இடத்துலயே 60% பெய்யும்னு சொல்றாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல, அதாவது இந்த ஆண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு சராசரி தென்மேற்கு பருவமழை காலங்களில் 40 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 90%, அதாவது 35 சென்டிமீட்டருக்கு கீழே 60% ப்ராபபிலிட்டி 35 சென்டிமீட்டருக்கு கீழே வரக்கூடிய மழை அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றதுன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பல மாநிலங்களோட ஆவரேஜ் சராசரி. அதனால ஒரு சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் இருந்தாலுமே அதோட இம்பாக்ட் நமக்கு நிறைய தெரியும். இதுல கிட்டத்தட்ட அவங்க 90% இல்லை அதுக்கு கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் இந்திய வானிலைத்துறை சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இது எல்னினோவோட தாக்கம் இருக்கிறதுனால அவங்க வானிலை படிவங்களில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸில் அவங்களுக்கு இது கோடிட்டு காட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க குறிப்பா நம்ம இந்தியாவில் பொதுவாக வெப்பத்தை பார்ப்போம். ஆனா இப்போ யூரோப் கண்ட்ரீஸ்லாம் கடுமையா வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்குது. சென்னை அளவுக்கு வெப்பம் ஒரு 40 டிகிரி தொடுற அளவுக்குலாம் ஸ்பெயின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எல்லினோ ஆண்டுன்னு இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அதுக்கான ஒரு சூழல் கிரியேட் ஆயிடுச்சா? இல்லை, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தோட பசிபிக் பெருங்கடலோட சராசரி வெப்பம் 0.5 டிகிரி வரைக்கும் உயர்ந்திருக்கு. எல்னினோ எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா 3 குவார்ட்டர், அதாவது 3 மாதங்களுக்கான 3 குவார்ட்டர் தொடர்ந்து இயல்பை விட 0.5 டிகிரி சராசரி வெப்பம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல், மே, ஜூன் ஒரு குவார்ட்டர், மே, ஜூன், ஜூலை ஒரு குவார்ட்டர், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஒரு குவார்ட்டர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 5 மாதம் தொடர்ந்து கடல் வெப்பம், பசிபிக் பெருங்கடலோட கடல் வெப்பம் இயல்பை விட 0.5 டிகிரி அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ ஏப்ரலில் 0.5 டிகிரி வந்துருச்சு. ஸோ இப்போ ஏப்ரல்லேருந்து நம்ம ஒரு 5 மாதம் எப்படியும் உயர தான் போகுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் போது எல்னினோ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் நமக்கு இப்போ சராசரி வெப்பம் 0.5 டிகிரிக்கு மேலே இருக்கிறதுனால எல்னினோ நிகழ்வுக்கான தாக்கம் துவங்கிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது ஆகஸ்ட் வரைக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களோட ப்ரோட்டோகால் பிரகாரம் 3 குவார்ட்டர் தொடர்ந்து நீடிக்கணும். அப்போ தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய சமயம் நம்ம பார்த்துருக்கோம், 1 குவார்ட்டரோ 2 குவார்ட்டரோ வரும், அதுக்கப்புறம் கடல் வெப்பம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால அவங்க அந்த 3 குவார்ட்டர் வச்சிருக்காங்க. இந்த ஆண்டு வானிலை படிவங்கள் சூப்பர் எல்னினோ, மிக வலுவான எல்னினோ வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அச்சுறுத்தல் கூடிய ஒரு வேர்டாக மாறி இருக்கு சோசியல் மீடியாவில். கடுமையான ஒரு வெப்ப அலை வீச போகிறது, இல்லாட்டி பயங்கரமான ஒரு மழை பொழிய போகிறது. 2015 இன்னும் கூட கேட்டால் 1877க்குலாம் போகிறாங்க. அவ்வளோ பெரிய டேட்டாஸ் இந்த 2026 நம்ம ஃபீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கான சூப்பர் எல்னினோ கிரியேட் ஆகுதா? அதாவது வேல்முருகன் என்னன்னா 1877 நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு முக்கியமான விஷயம் மனசில் வச்சுக்கணும்.
1877 வந்து நம்மளோட வானிலை புரிதல் இவ்வளோ கிடையாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்னினோ ஆண்டுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி இப்போ தெரிஞ்சிருக்கு. மிக வலுவான எல்னினோ வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குன்னு நம்ம வந்து ஆல்ரெடி புரிதல் இருக்குது. 1877 அந்த புரிதல் இருந்திருக்காது. ஸோ அப்போ வந்து இப்போ நமக்கு தெரியும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பிற்கு குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி துவங்கிட்டாங்க. 1877 அது புரிதல் இல்லாததுனால நிறைய இது வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை. அதனால் வந்து பாதிப்பு நிறையா இருந்துச்சு. ஸோ 1877 அளவுக்கு அதே அளவுக்கு வெப்பம் இருந்தாலும் சூப்பர் எல்னினோ மாதிரி இருந்தாலும் நம்மளோட புரிதல் மிக அதிகமாக இருக்குது இப்போ. அதனால் நம்மளோட ப்ரிப்பேர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? அதனால் வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணக்கூடாது. 1997, 1982, 2015 இந்த மாதிரி நிறைய எல்னினோ ஆண்டுகள் நம்ம பார்த்துருக்கோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலங்களில் எல்னினோ ஆண்டுகளில் இயல்பிற்கு குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வடகிழக்கு பருவமழை காலங்களில் இயல்பிற்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே நிலையில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இப்போ சொல்லணும். 1982 வந்து தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இரண்டுமே இயல்பிற்கு கீழே தான் இருந்துச்சு, சராசரி கீழே இருந்துச்சு. ஸோ எல்னினோ இருக்கிறதுனால வெள்ளம் வரும் அப்படிங்கலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் ப்ராபபிலிட்டி வைஸ் நம்ம பார்த்தோம்னா எல்னினோ ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை இயல்பை ஒட்டியோ இயல்பிற்கு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். பட் இது வந்து ஒரு ஷூரிட்டின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்தியன் ஓஷன் டைப்போல், அதாவது ஐஓடின்னு சொல்லுவோம், இந்திய இது வந்து ஓஷன் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுதோ சில சமயத்தில் அது எல்னினோட தாக்கத்தை மட்டுப்படுத்தும், இல்லை சில சமயங்களில் மிகைப்படுத்தும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இரண்டு காரணிகள் வந்து எப்படி ஒன்றோடு ஒன்று வேலை செய்தோ அதை பொறுத்து நமக்கு வந்து இந்த ஆண்டு இருக்கக்கூடிய மழை நிலை இருக்கும். அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து வெள்ளம் இருக்கும்லாம் வந்து அச்சப்படுத்துறதுக்கான அவசியம் இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ ஏப்ரல் மாதமே அந்த 0.5 அப்படிங்கிறது வந்து பசிபிக் கடலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போது அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளே அது இன்னும் இன்க்ரீஸ் தானே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது அது சூப்பர் எல்னினோவா இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாமா? எல்னினோ லானினா ரெண்டுத்தையுமே பொறுத்த வரைக்கும் அதனுடைய பீக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அப்போ தான் அதுதான் பீக். ஸோ வந்து ஒரு லானினான்னா இயல்பிற்கு கீழே இருக்கக்கூடிய வெப்ப அளவு. ஸோ இது ரெண்டுமே வந்து சாதாரணமாக அது பீக் ஆகிற டைம் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிரும். வெப்பம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா குளிர ஆரம்பிச்சிடும், குளிர்வு இருந்துச்சுன்னா படிப்படியாக வெப்பமடைதல் ஆகும். ஸோ இது வந்து இயல்பு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, முன்னாடியே வந்து 0.6 டிகிரிஸ் வந்துருச்சு, 0.5 டிகிரிஸ் வந்துருச்சுங்கிறதுக்காக 4-5 டிகிரிலாம் போகும்னா கிடையாது. ஏன்னா கடல் வெப்பமடைவது வந்து ஒரு மிக மெதுவான ஒரு நிகழ்வு, வேகமாக ஆகக்கூடிய நிகழ்வு கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து ஒரு அக்டோபர் போல் ஒரு 2.5 டிகிரி கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2.5-3 டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோம், 82, 97 கூட பார்த்துருக்கோம், 2015 பார்த்துருக்கோம். ஸோ இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா வந்து கடல் வெப்பமடைதல் வந்து இயல்பாகவே நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய லானினா நிகழ்வுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, 0.5 டிகிரிஸு, அதோட கடல் வெப்பம், நான் சொல்கிறது வந்து இயல்பிற்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. கடல் வெப்பம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்னினோ ஆண்டுகளில் என்ன கடல் வெப்பம் இருந்தோ அந்த கடல் வெப்பம் இருக்கும். ஏன்னா கடல் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டிகிரி 1 டிகிரி சராசரியாக எல்லா இடங்களும் உயர்ந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வெப்பம் இருந்ததோ அதே எல்னினோ ஆண்டுகளில் அந்த அளவோட இப்போ வெப்பம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரே மாதிரி பாதிப்பு இருக்குன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துடும். இப்போ தமிழ்நாட்டில் அடுத்து ஒரு 2-3 மாதங்களுக்கு வெப்ப அலை வீச போகுதா, மழை பொழிய போகுதா? மேற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வெப்பத்தின் தாக்கம் கிடையாது. ஏன்னா மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று வந்துருச்சு, தென்மேற்கு பருவமழை தூங்குறதுக்கான சாதகமான சூழலும் வந்துருச்சு. வட தமிழகம், வட கடலோர தமிழகம், தென் கடலோர தமிழகம், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை அந்த மாதிரி மாவட்டங்கள், அதே மாதிரி டெல்டாலேருந்து சென்னை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் வெயிலின் தாக்கம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று சில சமயங்களில் என்ன ஆகும்னா வந்து நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை நல்ல வீரியம் இருந்துச்சுன்னா நமக்கும் வெப்பத்தின் தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தென்மேற்கு பருவமழையில் வந்து ஒரு தொய்வு நிலை இருந்துச்சுன்னா, தெளிந்த வானம் இருக்கும், அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து
இயல்பாக வந்து இந்த 3-4 மாதங்களில் கடலிருந்து வரக்கூடிய காற்று வலு இருக்காது, ஊடுருவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வலுவாக இருக்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து ஜூன் முதல் 2 வாரம் எப்படியுமே வந்து தென்மேற்கு பருவமழையில் ஓரளவுக்கு கொஞ்சம் வலு இருக்கிறதா வானிலை படிவுகள் காட்டுது. அதனால் அடுத்த வாரம் நமக்கு வெப்பத்தின் தாக்கம் கொஞ்சம் குறையக்கூடும் சென்னை போன்ற பகுதிகளில். இன்னொரு 4-5 நாட்கள் எப்படியும் 39-40 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும். சப்சிக்வெண்ட்லி, அதாவது அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையில் தொய்வு நிலை இருந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் நம்ம வெப்பத்தை எதிர்பார்க்கலாம். பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படுகிற மழை அவ்வப்போது வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் குறைச்சிடும். சூப்பர் சார், மிக்க நன்றி. தொடர்ச்சியாக தற்பொழுது தமிழகம், இந்தியா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைய போகிறது. அதே போல வெப்பத்தினுடைய தாக்கமும் படிப்படியாக அதிகரிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கேற்றவாறு மக்கள் தங்களை அடுத்த கட்டத்திற்கு கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தகவலோடு ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.